பரிங்கமலை ஸ்டேஷனில் தான் இப்போ இருக்கோம். சென்னை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை இப்போது தொடங்கிடுச்சு. இன்று நாம் இந்த புதிய பாதையில் முதல் பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன். பரங்கிமலை அந்த ரயில் நிலையம் இப்போது சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய போக்குவரத்து மையமாக மாறியிருக்கு. இன்டர் மாடல் ஹப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மெட்ரோ, புறநகர் அதாவது சபர்பன் மற்றும் பறக்கும் ரயில் எம்ஆர்டிஎஸ் என 3 சேவைகளும் ஒரே இடத்துல இணைகிறது. இந்த ரயில் நிலையத்தோட முதல் தடத்திலிருந்து நமது பயணம் தொடங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே லைன் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின். பீச் டு தாம்பரம் ரூட் போகிறது இல்லை, அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் ரொம்ப ஹைட்டாக தாங்க இருக்குது. இதில் பார்த்தா அப்படி தெரியல, ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டில் தான் இந்த ட்ரெயின் போயின்னு இருக்கு. இது ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி 4.5 கிலோமீட்டர் தூரம். வெறும் தண்டவாளம் மட்டுமில்லை, பல சட்ட போராட்டங்கள் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் சிக்கல்களை தாண்டி ஒரு வரலாற்று பாதையாக தான் இது அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 வருடங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வரும். ஆனால் இப்போ அங்கே அந்த ஸ்டேஷனில் இன்னும் ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் கொஞ்சம் முடிக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த ஸ்டேஷனில் தற்சமயம் இந்த ட்ரெயின் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோக்காக சைடில் பில்லர்ஸ் போட்டுருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சென்னை முழுக்க எங்கே பார்த்தாலும் மெட்ரோ பில்லரும் மெட்ரோ சுரங்கப்பாதையுமாக தான் வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ இதுதான் ஆதம்பாக்கம். இங்கே இப்போ ஸ்டாப் கிடையாது. இந்த ஆதம்பாக்கத்துலேருந்து இந்த ட்ரெயின் அது மாதிரிக்கு ஸ்லோவாக வந்தது. இங்கேருந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த சில தொழில்நுட்ப காரணங்கள்னால இப்போதைக்கு இங்கே நிறுத்தம் இல்லை, ஆனால் விரைவில் இது பயன்பாட்டிற்கு வரும். இந்த பாதையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மவுண்ட் ஆதம்பாக்கம் இடையே அமைந்துள்ள இந்த 3 அடுக்கு பாலம் தான் 3 லெவல் ரயில் காரிடர். கீழே லோக்கல் ட்ரெயினு, நடுவில் பறக்கும் ரயில், மேலே மெட்ரோ. ஏன்னா இந்தியாவின் ஒரு பொறியியல் அதிசயம்தான் இது. இப்போ அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் புழுதிவாக்கம். இந்த பறக்கும் ரயில் பெரும்பாலும் பில்லருக்கு மேலேயே தான் போடுது. அதனால் மேலேருந்து நம்ம இந்த சிட்டியோட அழகை கண்டு ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. புழுதிவாக்கம் பஸ் ஸ்டாண்டு. புழுதிவாக்கம் ஸ்டேஷன். இந்த ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரையிலேருந்து
வேளச்சேரி வரைக்கும் பறக்கும் ரயில் திட்டம்னு இருந்த இந்த ரயில் சேவை இப்பொழுது சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதியிலேருந்து வரும் மக்கள் மிக எளிதாக ஐடி காரிடார் OMR பகுதிக்கு செல்ல முடியும். சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் வேளச்சேரிக்கும் நடுவில் ஆதம்பாக்கம் புளியாக்கம் 2 ஸ்டேஷன் தான். இப்போ நம்ம வந்து வேளச்சேரியை நோக்கி போயின்னு இருக்கோம், நெருங்கின்னு இருக்கோம். இந்த இணைப்பு மூலம் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தினமும் பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2008 தொடங்கப்பட்ட இந்த பணி 2026 தான் முழுமை அடைஞ்சிருக்கு. இது வெறும் பயணம் மட்டுமல்ல, சென்னையின் தெற்கு பகுதி பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இப்போ வேளச்சேரி கிட்ட நெருங்கிட்டோம். இந்த வேளச்சேரியை வந்து இந்த MRTS ட்ரெயின்லேருந்து பார்க்குறப்போ நல்லா அழகாக தான் இருக்குது. இந்த வேளச்சேரி ரயில் நிலையமே வந்து இப்போ முன்பை விட சுறுசுறுப்பாக மாறி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பஸ் பே அமைச்சிருக்கான்னு சொன்னாங்க. பார்க்கிங் வசதிகள் அதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பயணிகளுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ட்ரெயின் ஃபேரை சொல்கிறோம்னாக்க சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரிக்கு வெறும் ₹5 தான். பஸ்ஸில் போனால் ₹15, ஆட்டோவில் போனால் ₹50 அப்படின்லாம் மக்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ வெறும் ₹5 சொகுசாக நீங்கள் போய் இறங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம அங்கே பார்க்குறது வேளச்சேரி பிரிட்ஜு ஃப்ளைஓவர். இப்போ வேளச்சேரி ஸ்டேஷனை வந்து நம்ம நெருங்கிட்டோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இது சேனல் ரிவர் ஓக்ஸ். நான் உங்கள் வேதாந்த் மணி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.